துலாம் எல்லாமே துண்டிக்கப்படும். என்னங்க நடக்க போகுது இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறமா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 48 நாளானது மிகவும் முக்கியமான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதமானது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மாதமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இப்பதான் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. பட் என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாயி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனோட அப்படியே இணைஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ரொம்பவே பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தருவாயில மற்ற கிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல ராகு கேது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ராகு 5ஆம் பாவத்திலும், கேது 11ஆம் பாவத்திலும், 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும். சோ இந்த கிரகங்களானது 9ஆம் இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி நகர்ந்து அப்படியே 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 10ஆம் இடத்துல 2 குருக்கள். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குருக்கள் 12 வருடம் கழிச்சு ஒன்னா சேர்றாங்க அப்படின்றதுதான் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 12 வருடத்துக்கு பிறகு வந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகமா நான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து துண்டிக்கப்படுங்க. கண்டிப்பா நான் ஏன் இத சில அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில 6ஆம் பாவம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜோதிடத்துல 6, 8, 12 அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அதுல 6ஆம் இடம் என்பது மறைமுகமா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றது ஓகேங்க. நமக்கு தெரியாம எங்க இருந்து ஒரு ப்ராப்ளம் வருது, எங்க இருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது தெரியவே தெரியாது. நம்ம லைஃப்ல இதுன்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த காலகட்டமானது குருவோடைய சிறப்பு பார்வை சனியின் மேல விழுறதுனால சனி ஒரு முழு சுபரா இங்க மாறுறாரு. அவர் ஆல்ரெடி உங்களுக்கு யோகாதிபதி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா குருவோட பார்வை அவளை மேலும் 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 மெருகேற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு. குருவோடைய சிறப்பு பார்வை அதெல்லாம் பண்ணும். இப்போ உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கடன் பிரச்சனை இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை அடுத்து ஒரு 48 நாளுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 48 நாள் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாட்களா கருதப்படுது. குருவோட மாற்றம் ஒண்ணு, இன்னொன்னு சுக்கிரனோட இணைவுல குரு இருக்காரு அப்படின்றதுனால இந்த விஷயம் நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. சரி, கரியர்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்குமே அவங்க பிசினஸ் மைண்டட் தான் அதிகமா இருப்பாங்க. நீங்க துளாராசி, துலா லக்னக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் வேலை பண்ணிட்டே இருந்தாலும் சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு இந்த வேலை எல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணியாவது பொழைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டட், பிசினஸ்ல நிறைய இந்த நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த டைம் எப்படி இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னா, உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா, தடைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா? இப்ப சில பேர் ஃபாரின் போகணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்திருக்கும். ஆனா அந்த ஆசைலாம் அப்படியே ஸ்டக்காய் 1 வருஷமா ஸ்டெப் எடுத்துருப்பீங்க, 2 வருஷமா ஸ்டெப் எடுத்துருப்பீங்க, அப்படியே ஸ்டக்காயி நின்றுருக்கும். இப்ப இந்த குருவோட பார்வையானது சனியின் மேல விழுறதுனால ஏதோ ஒரு வகையில ட்ரை பண்ணி கடனை உடனே வாங்கியாவது போய் உட்காந்துடுறேன் நான் ஃபாரினுக்கு, இல்ல நான் எங்கேயாவது தூரதேசமாவது போயிடுறேனே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். அதே மாதிரி கரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதத்தை நம்ம பாக்குறோம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது சனி 6ல இருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ராசியில இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் அடுத்து ஒரு 10-15 நாளைக்கு அங்கதான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்பத்துல இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10-15 நாள் வரைக்கும் அங்க அவரோட எஃபெக்ட் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் நகர்ந்து 8ஆம் வீட்டுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா 8ல செவ்வாய் பொதுவாவே இருக்கக்கூடாது.
8ஆம் இடத்துல அவர் மறையக்கூடாது. அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. த்ரோட் தொண்டை த்ரோட் இஷ்யூஸ் இல்ல வந்து த்ரோட் ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு, காஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி அடுத்த மாசம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். மேரேஜ் ரிலேட்டடா என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 48 நாளைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள்ல குருவோட மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராகு கேதுவும் வந்து மாற போறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ராகு கேதுவும் வந்து 5, 11ஆம் பாவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஷிஃப்ட் ஆகி மாறுறதுனால ஒரு சில இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு முடிவெல்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க மேரேஜ் ரிலேட்டடா. ஏன்னா நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்குங்க. துளாராசியில இருக்கவங்க நிறைய பேருக்கு மேரேஜ்ன்ற ஒரு விஷயமே ஒண்ணு எட்டாக்கனியாவே இருக்கு. ஒண்ணு முதல்ல மேரேஜ் பண்ணனா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடும், இல்லைன்னா வந்து டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும், இல்லைன்னா வாழாமலே அவங்களுக்குள்ள எந்த ஒரு அந்யோன்யமே இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா மேரேஜே தடைப்பட்டு ஒரு 35 வயசு 40 வயசு கடந்து போயுமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர மாட்டேங்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ துளாராசி இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு 7ல சனி வர்றாரு. ஸோ 7ல வரக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பான முறையில மோர் சீரியஸ் கமிட்மெண்ட்ஸ் தான் கொடுப்பார். பட் நம்ம இந்த மாதத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் சில விஷயங்களால வேற சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னாலையுமே அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதத்துல நீங்க கமிட்மெண்ட், மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 48 டேஸுக்கு என்ன ஏது அப்படின்றது நீங்க உன்னிப்பா கவனிச்சு நீங்க பாருங்க. எந்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறதா இருந்தாலுமே. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, படிக்கிற பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எப்படி இருக்க போகுது, பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. ஏன்னா நீங்க வந்து உங்க பிள்ளைகளை வந்து நல்ல முறையில நீங்க வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பும் போதோ இல்ல காலேஜுக்கு அனுப்பும் போதோ ரொம்ப தெம்பா இருப்பாங்க. அதே உங்களுடைய அந்த அக்கறையும் அரவணைப்பும் கிடைக்காத போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெம்பு இல்லாத மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. ஸோ ராகு இருந்தாலே அந்த இடத்துல நீங்க ரொம்ப எமோஷனலா சப்போர்ட் கொடுக்கணும். பசங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க வேண்டாம்னு சொல்லல. பட் பசங்களுக்கு துளாராசியில உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன, அந்த இடத்துல வந்து சனி மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா, இல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுமா, இல்ல பொறுமையா நடந்துக்கணுமா, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிக்கணும். ஒரே மாதிரி மைண்ட் செட்லயும் இருக்காதீங்க. ஏன்னா துலாம்ன்றது ஒரு காற்று, அது எப்பயுமே ஒரு இடத்துல இருக்காது. அது வந்து விண்டு மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ மூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்கு ஒரு சில டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆகும். நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ சில நேரம் வந்து அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஸோ பண்ற மாதிரிதான் இருக்கும், படிக்கிற மாதிரிதான் இருப்பாங்க, எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா சம்டைம்ஸ் அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஸோ அடுத்த ஒரு 48 டேஸ் அப்படின்றது வந்து ஒரு குரூஷியலான ஒரு டைம் பீரியடை தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த டைம்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சார்ட் போடுங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு வரையறை போட்டு நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த ஷெடியூல் என்ன ஆகும்னா டே பை டே ஒரு ப்ராக்டிஸா ஒரு பழக்கமா அது உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இதுதான். ஸோ துளாராசியை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்துல ஷெடியூல் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனைகள் உங்களை லைஃபை விட்டுட்டு இந்த மாதம் வந்து போகும். இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய மாதமா இந்த ஒரு 48 நாள் வந்து உங்களுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. நல்லதே நடக்கும். கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.